பூமாரி ஹெல்மெட் மறந்துட்டேனே. பரவாயில்லண்ணே, இங்க தானே ஸ்கூல், என்னை விட்டு நான் போய்க்கிறேன், இல்லாட்டி நீ பார்த்து போறியா? அந்த அவ்வளோதான் பூமாரி, உன்னை விட்டுட்டு நான் போறேன், ஒன்றும் இல்லை. அண்ணா ஈவினிங் நீ வரியா என்ன அழைக்கிறதுக்கு? சரி பூமாரி, ஆனா அண்ணனுக்கு லேட் ஆகுமா என்னன்னு தெரியலல்ல. அண்ணா ஆஃபீஸ்ல இருந்து எப்போ வருவேன்னு தெரியலல்ல. ஒருவேளை நான் சீக்கிரமா எப்பயும் போல நான் வந்துட்டேன்னா ஆஃபீஸ்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் நான் வீட்டுக்கு வந்துடலாம். ஏ ஜாலி ஜாலி. சரிண்ணே. சரி பூமாரி, நல்லபடியா படிக்கணும். இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீல, நல்லபடியா எழுது சரியா? அப்பா அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீ நல்லபடியா அண்ணன் மாரி படிச்சாதான் நீ ஒரு வேலைக்கு போயிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம். சரியா? நல்லபடியா படிமக்கா. அண்ணன் கிளம்பட்டுமா? ஈவினிங் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னா நான் இங்கேருந்து வந்து கூட்டிட்டு போறேன். ஒருவேளை போக முடியலன்னா நான் அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அம்மாவும் நாளைக்கு வருவாங்க. சரியா பூமாரி? சரிண்ணே, நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சுட்டேண்ணே. சரிண்ணே, நான் போய் எழுதுறேண்ணே. நீயும் பார்த்து பத்திரமா ரோட்ல ஓரமா போனேன், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது சரியா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பூமாரி. குட் மார்னிங் பூமாரி. ஹலோ மேம், நான் பூமாரியோட பிரதர் மௌலி. ஹாய், ஹலோ சார். என்னாச்சு பூமாரி, டெய்லிக்கு உங்க அப்பா தானே வந்து விடுவாங்க, இன்னைக்கு அண்ணன் கூட வந்திருக்க? மிஸ். ஓகே சார், ஓகே சார். இல்லை, எப்பயுமே அவங்க அப்பா கூட வருவாங்க, அதனால தான் சார் நான் கேட்டேன். ஓகே மேம், ஓகே. இனிமேல் நான் வந்து பாப்பாவை விட்டுட்டு போகும்போது பாப்பாவை நான் கூட்டிகிட்டு நான் போய்க்கிறேன் மேம். ஓகே பூமாரி, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளாஸ்க்கு போ. ஓகே மிஸ், நான் போறேன். அண்ணா நீ பார்த்து போயினா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ் ரூம்குள்ள போறேன். பாய்ண்ணா. ஓகே மேம், எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாப்பா நல்லா படிக்கிறாளா மேம்? அவளுக்கு முன்னாடி எதுவும் கேட்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளுக்கு மனசு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? அதனால தான் அவளை போனதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். பூமாரி நல்லபடியாக படிக்கிறா. ஆனால் என்னன்னா, அவங்க கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூவால் அவள் கொஞ்சம் சஃபர் ஆகுறா ஸ்டடியில். இப்போ பாருங்கள், அவங்க அப்பா எனக்கும் தெரியும், பசங்க எல்லாரும் கொஞ்சம் சொல்கிறதுனால அவள் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சஃபர் ஆகுறா. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். புரியுது மேம் நீங்கள் எது சொல்கிறீங்கன்னு. அதனால தான் மேம் இப்போது எங்கள் அப்பா வர வேண்டாம்னு சொல்லிட்டு நானே பாப்பாவை கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொல்கிறேன். இல்லை மேம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் வராது மேம், அவள் நல்லா படிக்கட்டும். ஓகே சார், மற்றபடி பூமாரியை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸ்கூல் கரெக்டாக வரா, எல்லாத்து கூடயும் நல்லா பழகுறா, பேசுகிறா, எந்த தப்பும் இல்லை. எல்லாத்துலேயும் படிக்கிறா, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்குறா. அவள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவங்க அப்பா பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. சரிங்க சார், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார், எனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹலோ சார். மேம். சாரி ஃபார் ஆஸ்கிங். இங்க என்ன பண்றீங்க? யார் நீங்க? மேம், நான் பூமாரியோட அண்ணன். இங்கே பூமாரி 9th படிக்கிறாள்ல, அவளோட பிரதர். அவளை விடுறதுக்காக வந்தேன். இப்போ தான் பாப்பாவை விட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் மேம். ஓகே ஓகே சார், நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேனேஜ்மெண்ட்ல. அதனால தான் சரி யாருன்னு தெரியலையே, புதுசா தெரிஞ்சுட்டீங்க சிசிடிவி கேமரால பார்க்குறப்போ. அதனால தான் உங்ககிட்ட வந்து யாருன்னு கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், எனக்கு எதுவும் தெரியல. இல்லை மேம், பரவாயில்ல மேம், நீங்கள் உங்கள் ஒர்க் தானே பார்க்குறீங்க. நான் பாப்பாவை விட வந்தேன். இப்பயும் அப்பா தான் வருவாங்க. இன்னைக்கு நான் வந்தேன், அதனால என்ன உங்களுக்கு தெரியாது, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். ஓகே சார், ஓகே, சாரி. பரவாயில்ல மேம், நானும் கிளம்புறேன், எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. நானும் போறேன் சார். எதுக்கு இப்போ சடனாக அவங்கள திரும்பி பார்க்கணுன்னு தோணுது எனக்கு. அவங்க போயிட்டாங்களா? பார்க்கலாமா? சாரி மேம், சாரி. ஐயோ, இப்போ எதுக்கு நம்ம சடனாக திரும்பி பார்த்து சாரி மேம் சொல்லிட்டு இப்போ திரும்பிட்டோம்? அவங்க இதை வச்சு தப்பாக நினைப்பாங்களே. எதுக்கு இப்போ இப்படி ஒரு பிஹேவ் பண்றாரு? நமக்கு எதுவும் பேசணும்னு தோணலையே. ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடணும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கே ஒரு பொண்ணை பார்த்ததும். மேம், சாரி மேம், ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் திரும்பி பார்த்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மேம். சாரி மேம், நான் கிளம்புறேன். இல்ல இல்ல சார், நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் நானும் சடனா திரும்பி பார்த்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஏன் சரி, பாட்டுலாம் கேட்குது.